கர்த்தர் உன்னை எல்லா தீங்கும் விலக்கி பாதுகாப்பார். ஆத்மாவை இது என்ன அர்த்தம்? உன் ஆத்மாவை காப்பார்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு சோத்திரம் உண்டாதா? ஆத்மா தேவனுக்கு விளையாடப்பட்டதா இருக்குது. தேவன் ஆத்மா பிரியம் கொள்வதாக இருக்கிறார். அப்ப இந்த ஆத்மாவை எந்த தீங்குக்குள் போகக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறார். ஹalleluya. ஃபர்ஸ்ட் பார்த்தது எந்த தீங்கு வந்தா, ஒரு எதிரி வந்தா அவனுக்கு கர்த்தர் நம்மளே பாதுகாக்கிறார். ரெண்டாவது நீ தெரியாம போய் எங்க தீங்குள்ள மாட்டிட்டேன்னா அப்போ உங்களை பாதுகாக்கிறார். இது முதல் பகுதியை பார்த்தோம். ரெண்டாவது பகுதி எப்படி அப்படின்னா, நீங்க எந்த தீங்குக்குமே போகாம உங்க ஆத்மாவை என்ன செய்யறாரு? பாதுகாக்கிறார். தேவனுக்கு சோத்திரம். இதில் ஒரு 3 உதாரணம் பார்க்குறோம். இது என்னையா எங்கள் ஆத்மா பாதுகாக்கிறேன் என்னன்னா, இந்த 3 வருஷம் வேகமாக வாசிக்கிறோம். அது உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். கர்த்தர் நம்ம எந்த தீங்குகளும் போகக்கூடாதுன்னு சொல்லி சில சர்க்கம்டன்ஸை கிளீனஸ் பண்ணுறார். நம்ம சுற்றுச்சூழலையை அவர் கிளீன் பண்ணுறார். ஏன் தெரியுமா? நம்ம ஆத்மாவை காக்கிறது, நம்ம சூழ்நிலையை, நம்மளோட சர்க்கம்டன்ஸ், நம்ம சுற்றுச்சூழலை நமக்கு சாதமாக்கி தர முடியாது. இந்த ஆத்மா பாதுகாக்க முடியாது. நமக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஏற்ற வேலை, நமக்கு ஏற்ற ஒரு ஜாப், நமக்கு ஏற்ற மனைவி, நமக்கு ஏற்ற பிள்ளைகள், நமக்கு ஏற்ற வீடு, நமக்கு ஏற்ற கிளவுட், நமக்கு ஏற்ற கிளைமேட், நமக்கு ஏற்ற வருமானம், நமக்கு ஏற்ற எல்லாம் நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி நம்மளோட சர்க்கம்டன்ஸை அவர் மாற்றி அமைக்கிறார், கிளீன் பண்ணார். இப்படி தேவன் உங்களுக்கு செஞ்சிருப்பாரா? நம்புறீங்களா? உங்களுக்காக ஒரு பெரிய சரௌண்டிங்ஸ் அவர் என்ன செய்றார்? உங்களுக்காக ஒரு சரௌண்டிங்ஸ் அவர் உண்டு பண்றார். உங்களுக்காக ஒரு சரௌண்டிங்ஸ் அவர் என்ன செய்யறார்? அவர் உண்டாக்க பண்றார். உங்களுக்கு ஒரு சரௌண்டிங் அவர் என்ன செய்யறார்? சேஞ்ச் பண்றார். எதுக்காக? உன் ஆத்மா அவருக்கு பிடித்திருக்கார். நம்ம ஆத்மா அவருக்கு தேவை. அதுக்காக நமக்கு வேண்டிய வசதியை அவர் செய்து கொடுக்கிறார். பாருங்க, இதெல்லாம் உண்டா அப்படியான ஒரு சிம்பிளா 3 உதாரணம் பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம படிச்ச காரியம் தான். ஆவியான சொல்லும் போது இதெல்லாம் புரியும்.